இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு வீடை கட்டுறாங்க. இந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் அழுதுகிட்டே இருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அதாவது அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டெத் இருக்கும் போல. இதை நினைச்சு அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி அழுதுகிட்டு இருக்கவே அப்படியே நம்மளுக்கு அந்த டெட் பாடி தான் கட்டுறாங்க. அந்த டெட் பாடி பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் பூனை வந்துகிட்டு இருக்கு. அப்படியே வேக வேகமா வந்து அந்த பாடி மேல ஏறி இந்த பக்கம் வருதுங்க. அப்படி வந்ததுமே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆறாங்க. என்னடா அது இப்படி வந்து ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கவே உடனே அந்த டெட் பாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த டெட் பாடியோட கண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே பட்டு ரெண்டு ஓப்பன் ஆகுது. அது மட்டும் கிடையாது, அப்படியே மூச்சு விட ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னடா நடக்குது இங்க? என்னடா டெட் பாடிக்கு உயிர் வந்துருச்சா, இல்ல ஒருவேளை இவ சாவலையா? ஆனா இந்த மாதிரி சீன்லாம் பாத்தீங்கன்னா சும்மா அள்ளு விடுதுங்க. எப்படிங்க இந்த மாதிரி தான் படத்தை எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நீங்களாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் நான் இது ஒரு ஷார்ட்ஸா போட்டேன். இல்ல இந்த படத்தை முழுசா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிஸ்டர் எஃப்எக்ஸ் 2.0 பாத்தீங்கன்னா போட போறேன். அந்த சேனலோட லிங்கை கமெண்ட்ல கொடுக்குறேன், பார்த்து பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல மீண்டும்